இந்த விபச்சாரம் வேசித்தனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும்? இப்போது நரகத்துக்கு போயிடுவான். யார் சொன்னேன்? விபச்சாரம் பண்ணுவேன், விவாகரத்து பண்ணினேன், நகை போட்டேன் அடுத்த தலைப்பு. இப்போ வந்து விவாகரத்து பண்ணின ஒரு ஊழியக்காரன், விவாகரத்து பண்ணுன ஒரு விசுவாசி யாருமே என்ன செய்ய முடியாதுன்னா போக முடியாது. சத்தியம் தான். நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நியாயம் தீர்க்கலாம், வசனம் சொல்லும். அவங்க ரசிக்கப்பட்டு கடந்து வராங்க. ஆனால் விவாகரத்து பண்ணின ஒரு ஊழியக்காரன் வந்து கண்டிப்பாக என்ன போக முடியாதுன்னா பரலம் போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். ஏன் வசனம் என்ன சொன்னால் ஆதியாகமம் 2 என்ன சொல்கிறாரு? அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எதுக்காக படைச்சார் அப்படின்னு பார்க்கும்போது மல்கியா 2:15 சொல்கிறாரு, ஒருவனை அல்லவா படைத்தார். எதுக்காக படைச்சார்னா பரிசுத்த சந்ததி பெருமைத்தார். அதை வந்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவாருன்னா லூக்கா 16:18 சொல்லுவாருன்னா ஒருத்த வந்து விவாகரத்து பண்ணக்கூடாது, பண்ணிட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா அது செய்வது திருமணம் பண்ணக்கூடாது. அப்படி இன்னொருத்தனை பண்ணிட்டா என்ன, அவன் கல்யாணம் பண்ணிட்டா விபச்சாரம் பண்ண லூக்கா 16:18 இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே தான் கொரிந்தியர் பவுல் சொல்கிறாருன்னா கர்த்தர் சொல்லுகிறதாவது புருஷனை விட்டு பிரிந்து போகிறவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா இப்போ திருமணம் பண்ணக்கூடாது, பண்ணுனா அவன் விபச்சாரம் பண்ணுங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 3:1 என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு போதனம், அதாவது கண்காணினா நம்ம என்ன சொல்கிறோன்னா போதனம். ஆமாம், அது கிரீக் வேர்டில் நேற்று படித்தோமா, கிரீக் வேர்டிலேருந்து அவர் என்ன செய்யணும் போதனம்னா கண்காணியில் ஒரு மேய்ப்பான், ஒரு பாஸ்டர், அவன் ஒரே மனைவியுடைய புருஷனாக இருக்கணும் அப்படின்னு வேதம் வந்து கிளியராக சொல்லும், திட்டவட்டமாக சொல்லும். இதை திட்டவட்டமாக சொல்ல தெளிவாக எதுக்கு சொல்ல வராங்கன்னா அவருடைய படைப்பு என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தி. திரும்ப நம்ம சொல்கிறது என்னன்னா இது வந்து பழைய காலங்களுக்கு ஒருத்தது, இன்றைக்கு உள்ள காலங்களுக்கு அப்படின்னா இது பிசாசினுடைய காலம். ஒருவனுக்கு ஒருத்தி ஆனால் வந்து ஒரு ஊழியக்காரனே இருக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த மனைவியோட நான் என்னால் வாழ முடியலை அப்படிங்கும்போது அவன் என்ன செய்யறதுனா விலகி இருக்கலாம். பசங்க வந்து ஒத்துக்கலாம், அவனோட அவனோட குடும்பம் நடத்த முடியலை, இப்படி போராடுகிற காரியங்கள் இருக்கு அப்படிங்கும்போது விலகி இருக்கலாம். பட் ஆனால் வேற ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது. இது ஜான்ஜபராஜுடைய காரியங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. மனைவி என்ன பண்ணுறான், பொது தளத்தில் வந்து சொல்கிறான் காரியங்களை, ஜான்ஜபராஜன் பொது தளத்தில் வந்து காரியங்கள் சொல்லும்போது 2 பேருடைய ஆவி சரியில்லை. அதுக்காக நான் வந்து அந்த பொண்ணு வேற ஒரு பையனோட இருக்கான்றது நமக்கு வெளியில் தெரியல. பட் ஆனால் இவன் இந்த ஜான்ஜபராஜுடைய காரியங்களை பார்க்கும்போது இன்னொரு இளம் பெண்ணை பேட்டி கொடுக்குறான். கொடுத்துட்டு எனக்கு வந்து அது பிசாசு ஆகுது, இது ஒரு இருப்பேன்னு சொல்லி அது நிறைய விஷயங்கள் வருது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது அடுத்த கட்டம் வச்சுக்கிறோம். பட் ஆனால் விவாகரத்து பண்ணினது தவறு பண்ணிட்டாங்க. அது நமக்கு ப்ரூஃப் நம்ம கையில் தெரியல, அங்கே போகிறாங்க இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பண்ணிட்டாங்க, நமக்கு ப்ரூஃப் இல்லை, அது கர்த்தர் பார்த்துக்கலாம். ஆனால் நாம் எடுத்துக்கிற விஷயம் அப்படின்னா விவாகரத்து பண்ணினது தவறு, விவாகரத்து பண்ணக்கூடாது. பிடிக்கலைன்னா என்ன செய்யணும், விலகி இருக்க கற்றுக்கணும். ஏன்னா அந்த முஸ்லீம்ஸ்லேருந்து வந்ததுனால அவங்களுக்கு வந்து எளிதாக இருக்கும், அவங்க அம்மா அப்பாலாம் பேட்டி கொடுத்தாங்க வேறு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்த நிறைய விஷயம் வந்து இப்போ நான் பார்க்குறது, ஆரம்பத்தில் பார்த்து இப்போ நான் பார்க்குறது. அப்போ அந்த காரியங்கள் செய்கிறது தவறு. வசனத்துக்கான தவறு எப்படின்னா ஆண்டவருடைய திட்ட அணுகுதுன்னா இங்கே வந்துச்சுன்னா நொறுங்கி போகிறதுக்கு பிசாசுடைய காரியம். ஒருவனுக்கு ஒருத்தன் தான் நான் படைத்தேன், ஒருவனையிலதான் படைத்தேன், பரிசுத்த சந்ததிக்காக படைத்தேன். இன்னொருத்தனோட நீ வந்து போகும்போது விபச்சாரம் அப்படிங்கும்போது பிசாசின் சந்ததி உருவாகுது. பிசாசு உடைச்சிட்டானா, நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தன் படைச்சிங்க, இவன் வெளியில் விட்டேன், இன்னொருத்தனோட 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது விபச்சார சந்ததி உருவாகும். அதுன்னு சொல்கிறாரு. விபச்சார சந்ததின்னு ஆண்டோடைய திட்டம், ஆண்டோடைய கட்டளை மீறி வந்து இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணும்போது பிசாசுக்கு இடம் கொடுத்துறாங்க, பிசாசின் ஆலயத்தில் வந்துட்டாங்க, விபச்சார சந்ததியாக இங்கே மாறி. அப்படி இருக்கிறவங்களை மீட்டெடுக்கிறார். யாரை மீட்டெடுக்கிறாருன்னா ரட்சிப்புக்குள்ளே வராதவங்க மீட்டெடுக்கிறார். ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு நீ ஒரு போதகனை ஆன பிறகு
அப்படி செய்கிற அப்படின்னா எப்படி நீ பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அங்கே வந்து கொள்வினையிலே கொடுப்பேன். 7 பேரை கல்யாணம் பண்ணான், எவனுக்கு மனைவியாக இருப்பான். நல்லா கேள்வியெல்லாம் கேட்குறாங்க யூதர்கள், நல்லா கிரிட்டிக்கலாக தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே கொள்வினையிலே கொடுப்பேன், யாருக்குமே மனைவியே கணவன் இருக்க மாட்டாங்கன்னு கருத்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே 7 பேருக்கு ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணியிருந்தா அப்படின்னா எப்படி பறந்து போவோம், எப்படி பரிசுத்தம் நிச்சயப்பட்டு ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டு அந்த 7 ஆண்டவர் சொல்கிறார், சமாரிய ஸ்திரீ எப்போ இருக்கிறது உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு தான் அவன் ஒப்பு கொடுத்துருந்தான், கடந்து வர்றான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படும். இன்றைக்கும் ஒரு பெரிய போதகனாக இருந்துட்டு என்ன செய்கிறேன், தவறு பண்ணும்போது ரசிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பாஸ்டர் பட்டம் பெற்று இந்த காரியம் செய்கிற அப்படின்னா கர்த்தர் மன்னிப்பாரா அப்படின்னா ஒரு கூட்ட ஜனங்களை நீ என்ன செய்கிற, நரகத்துக்கு நேரம் என்ன செய்யணும், ஒரு கூட்ட சந்ததியை நரகத்துக்கு நேரம் கொண்டு போது எப்படி மன்னிக்கிற தேவன் தான் நம்ம சொல்கிறோம். எப்படி மன்னிக்க முடியும் அப்படிங்கும்போது அந்த கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே அவன் இருக்கும்போது மன்னிப்புக்கிற எண்ணமே வராது. அவன் மனம் திரும்பிடுவான். அது ஹாஸ்டலில் கர்த்தர் படுக்க போட்டு என்ன செஞ்சுருவாரு, எல்லாத்தையும் ஏசு கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதையும் அந்த கிறிஸ்துவ ஆவி உடையன்னு அவன் சொல்கிறாரு. எப்படி மனம் திரும்பிட்டான்? யாராவது விபச்சாரத்தில் விழுந்து மனம் திரும்பணும்னு சொல்லி யாராவது சொல்லணும், கவனமாக இருக்கணும். தாவீது வந்து விபச்சாரத்தில் விழுந்து மனம் திரும்பினேன்னு சொல்லி எங்கே இருக்குது, ஆண்டவர் மன்னிச்சேன் எங்கே இருக்குது, உடைய வச்சுக்க என்ன பரிசு மேலே அவன் மனம் திரும்பினான்னு என்ன இருக்கணும், பரிசுகளை வச்சுக்கூடாது. அவன் பழைய ஏற்பாட்டு புஸ்தகம். அப்போ பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் எதுக்கு நீங்கள் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. மனம் திரும்பினானே பச்சை வேலை என்ன செஞ்சுக்கணும், ஆண்டவர் பிள்ளையை அடிக்கிறாங்க, அதுக்கு வந்து அழுகிறேன் புலம்புறேன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ரைட்டா, அவன் செத்து போன பிறகு எழுந்திருக்கிறேன், உபவாசத்துட்டு எழுந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு நல்லவனாக இருந்தால் என்ன பண்ணிருக்கணும், பச்சை பேரை கூட வச்சுக்கக்கூடாதுல்ல. என்ன அவன் வந்து புருஷன் சேர்த்து போயிட்டான், அதனால் விதவையை வந்து நீ சேர்த்துக்கிட்டான்னு கூட சொன்னாங்க. ஒரு பரிசுத்தவான் எப்படி இருக்கணும், அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தானே அப்படிங்கிறதுக்கு நமக்கு சந்தேகமாக தரும். லாஸ்ட் எண்டில் வந்து அந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணோட அவன் எதுவும் செய்யலை, குடும்பம் நடந்தது அப்படின்னு சொல்லி வருது. அந்த கரெக்டு வேதத்தின்படி என்ன 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 நடக்கணும், அவன் அந்த காலத்தில் வந்து அவன் எல்லா கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னா என்னைக்கு சொன்னார் ஒரே மாம்சமாக இருப்பார்னு சொல்லிட்டு 2வது அதிகாரத்திலே சொல்லிட்டார். மோசே வந்து என்ன பண்ணுறாங்க, மோசே வந்து என்ன சொல்கிறேன், இப்போ கட்டளை கொடுத்துறேன், ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிறத கட்டளை கொடுத்துறேன். ஆண்டவர் படைச்சாரு, இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, அதுக்குள்ளே எல்லாம் வந்துடும், இச்சையாதிருப்பாயாக, அதெல்லாம் கட்டளை வந்தது. அதுக்கப்புறம் தான் இவன் வந்து தாவீது. அப்போ இவனுக்கு சத்தியம் தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த காலத்தில் வந்து 1000 பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், எங்கே இருக்கு போய் கல்வியில். அப்போ அதுலேயும் அவன் தவறி போகிறேன், அட்சேபாரை கூட வச்சுக்கிறேன். இப்படி நீ தாவீதை போய் நீ தாவீது மனம் திரும்பினமா, தாவீது எங்கே மனம் திரும்பினேன், பாவத்தை மட்டும் உணர்ந்துட்டான். மனம் திரும்பினா அந்த பாவத்தை விட்டுருக்கணும், பச்சை விலை செஞ்சுக்கணும், கூட வச்சுக்க. வேதம் கரெக்டாக தான் இருக்குது, நம்ம இவனுங்களாம் எடுத்துக்கிறது. தாவீது பண்ண தப்ப தேவன் மன்னிக்கலையா, இருதயத்துக்கு ஏற்றன்னு சொல்லலையா அப்படின்னு சொல்லி, இருதயத்துக்கு ஏற்றன்னு சொல்லி பாவம் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் சொன்னார், முன்னாடி சொன்னாரா பின்னாடி சொன்னார், இருதயத்துக்கு ஏற்றவனோட சொல்லிட்டேன். இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லும்போது அவனுடைய காரியத்தை செய்யும்போது என்ன செய்ய, கர்த்தர் வந்து இருதயத்துக்கு ஏற்றவன், அவன் பரிசுத்தவான்னு சொல்லலை. வாழ்த்துல யாரை சொல்லுவார், யோபத்தையும் சொல்லுவார், யோபத்தையும் சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க, உத்தமனாலே விபச்சாரம் பண்ணாத. உத்தமனுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து விபச்சாரம் பண்ணாத. அதில் ஒரு ஸ்திரீ போகும்போது இதை முத்தமிட்டதுலன்னு சொல்லி சொல்கிறான் கையா, அவன் வந்து உத்தமனாலே விபச்சாரம் பண்ணாத யோபத்தை சொல்லுவார். அப்போ தாவீதை வந்து எடுத்து பண்ணுறதுமா, தாவீது வந்து அது ஒரு ராஜா. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கண்காணியானவன் ஒரே மனைவியுடையவனாக இருக்கணும். இப்போ இதை அக்செப்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு கூட்டம் போகுதுதான், அதை குறித்து நம்ம சொல்கிறது.
ஒன்றும் பெருசாக எடுத்துக்கூடாது. தேவை எடுத்து பழையபடிக்கு பயன்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய குரூப் இருக்குது அப்படிங்கும்போது அவன் அந்த கிறிஸ்துவின் ஆளுக்கு போகிறான். இந்த அந்த கிறிஸ்துவின் ஆளுக்கு வந்து மனம் திரும்ப முடியாது. அதை வந்து பறக்க முடியாது, நடக்க முடியாது. அந்த கிறிஸ்து, அதாவது அந்த கிறிஸ்து நாய் வர்றதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துடணும். அந்த கிறிஸ்து நாய் உள்ளே வந்து ஆளுக்கு பண்ணிச்சுன்னா அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. அந்த கிறிஸ்து ஆளு, அந்த கிறிஸ்துடைய ஆளுடைய வந்து முடியாது. அந்த கிறிஸ்து நாய் எங்கே போகணும்? நரகத்தான் போகணும். 21 தெளிவாக இருக்குல்ல. இப்போ அந்த கிறிஸ்துவின் ஆளுக்குள்ள என்ன செய்ய முடியாதுமா? போகக்கூடாது. அந்த கிறிஸ்துவின் ஆள் எப்போ வரும் அப்படின்னா அவருடைய வசனத்துக்கு எதிர்த்து போகும்போது அந்த கிறிஸ்துவின் ஆளுக்குள்ள வரும். பணம், பதவி, பட்டம், அந்த குமிஞ்சோடனே என்ன செய்யறது? அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் என்ன சொல்ல அது மாதிரி போயிடுது. எதுக்கு நீ வந்தாப்பா, இதுக்கு நீ பயன்படுத்துங்க இப்படி பிரபலமாக ஏன் துடிக்கிறேன்? உன்னை பிரபலப்படுத்தணும்னா அது பிரபலப்படுத்தும் போது நீ என்ன செய்யணும்னா பரிசுத்தவானாக தன்னை காத்துக் கொள்வதற்கு நீ ஸ்டெப் எடுக்கிறவா இருக்கணும். பழைய நிறைய பேர் பிள்ளைக்கிறாங்க, ஒரு பேர் என்ன ஸ்பர்ஜன், நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா இப்போ கூட ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கை பாருங்கள், ஒரே ஒரு பெரிய மிஷினரி, ஒரே வீட்டில் எல்லாமே குமிச்சு வச்சுருந்தேன். ஒரு ஃபாரினர்ஸ் பட் என்ன இருந்துச்சு. அப்படி வாழ்க்கை கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி கற்றுக்கிறாத பட்சத்தில் நீ சொல்லுது, நீ பயன்படுத்துங்கிற ஒரு நாள் நீ ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே உங்கள் சித்தம் என்ன, உங்கள் திட்டம் என்ன, அதில் கடந்து போகிறதுக்கு எனக்கு என்ன செய்யுங்க, பலனை கொடுங்க. கடைசி வரைக்கும் உங்களை மறுதளிக்காத ஒரு மனுஷன் உலகத்தில் நான் கடந்து போகணும். ஆண்டவரே நீங்கள் வந்தால் நான் உங்கள் கூட வரணும். நான் செத்து போனால் உங்கள் எக்காலசத்துக்கு நான் எந்திரிக்கணும். இந்த மைண்டு தாட் இருந்தாத்தே அந்த கிறிஸ்து ஆயுதம் செய்த ஆளுகை செய்ய. ஜான் ஜெபராஜ் பண்ணுற தப்பு வந்து கரெக்டுன்னு சொன்னாங்கன்னா அதுவும் அந்த கிறிஸ்து கிடையாது. இப்போ சார்லஸ் ஒருத்தனை வந்து போட்டுருந்தாங்க. அந்த சர்ச்சில் வந்து விபச்சாரம் பண்ணுறேன்னு கையங்களவும் பிடிக்கப்பட்டேன். அது ரெண்டு சொல்கிறாங்க, எங்கிட்ட அபிஷேகம் இருக்குது, அதனால நான் சபையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த கிறிஸ்டின் ஃபுல்லாக ஆளுகை செஞ்சிருச்சு. அதை ஒத்துக்கிட்டு நீ வெளியே வராமல் அங்கே இருந்தேன்னா என்ன ஆகுதுன்னா அந்த கிறிஸ்டின் ஆளுகைக்குள்ளே நீ உள்ளே இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு தலைவன் வந்து உருவாகும் போது ஒரு குரூப் வந்து உள்ளே போகும்போது எப்படி மன்னிப்பார்? நினைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால இப்போ நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். வசனம் அப்படி தான் சொல்லுவேன். அவன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த கிறிஸ்டின் ஆளுகை இருக்கும்போது நரகத்துக்கு தான் போவேன். ஏன்னா அவன் டோட்டலாக ஆண்டவருக்கு எதுக்கு போயிடுறான் இல்லையா? போகும்போது எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்தவானுக்கு என்ன செய்யும், தேவ காலசத்தம் இருக்கும். பரிசுத்தவான் மட்டும்தான் என்ன செய்யும், மறுரூபப்பட முடியும். இப்போ ஆண்டவர் வர்றாரு அப்படின்னா டோட்டல் பரிசுத்தமாக அப்படின்னு போகும்போது டோட்டல் பரிசுத்தமாக ஒவ்வொரு காரியத்தை நம்ம இப்போ பார்த்தா கல்லீரல் அப்படி போகும்போது பார்த்தோம். அப்போ கத்தனை செய்ய வந்து பியூரிஃபை பண்ணுறது தேவனாக இருக்கிறேன். அப்படி பண்ணிக்கிட்டே வரும்போது இப்போ நான் ஒரு தவறு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா பார்ப்போம். ஆப்போசிட் வரும்போது நம்ம படித்த மனத்து அவருடைய வித்து இருக்கும்போது பாவம் செய்ய மாட்டாங்க. அப்போ அவருடைய வித்து இருக்கும்போது பாவம் செய்ய முடியாது. டோட்டல் பரிசுத்தமாக இருக்கும்போது பிசாசு வந்து மோடி பார்க்கணும். அப்போ எனக்கு என்ன செய்யணும், புரியும், பிசாசு தான் பார்ப்போம் அப்படின்னு புரியும் போது நான் என்ன செய்வேன், கட்டி ஜெபம் பண்ணி அந்த ஆள் வயசு உள்ளே வர விடாது பண்ணிடுவேன். பண்ணும்போது இப்போ இன்றைக்கி வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது டோட்டல் பரிசுத்தமாக அப்படி பார்க்கும்போது டோட்டல் பரிசுத்தம் மேன்மைப்படுத்த நான் வந்து சில என்ன சொல்லுவேன், பெருமைக்காக சொல்லல, மேன்மைப்படுத்துறதுக்காக சொல்லுவேன். பரிசுத்தத்துக்கு வர்றோம். இப்போ ஆண்டவர் வரும்போது டோட்டல் பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். இப்போ இங்கே இருக்கிற வரைக்கும் பிசாசை மோதிக்கிட்டே இருப்பான். ஒரு வருகிற நேரம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த இடத்துல நம்ம மோதும்போது நான் என்ன செய்கிறேன், அப்போ போய் சாத்தானேன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்துட்டால் டக்குன்னு மறுவோம், அக்செப்ட் பண்ணிட்டேன், போக முடியும். சரி, இப்போ ஒரு வரல, நான் வந்து இப்படி வந்துகிட்டே இருக்கிறேன், ஆயுசு வந்து முடிய போய் சாக போகிறேன். சாகும்போது நான் என்ன செய்கிறேன்னா டோட்டலாக பாவ அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அவர் சாகிற நேரம் வர்றது வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்கிறோம் வரும்போது ஒப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு கிடையாது. அப்பப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரும்போது ஆண்டவர் வந்து என்ன செய்வார், என்னுடைய ஆண்டவருக்குள்ளே நான் அப்படியே சரிப்படுத்திக்கிட்டே சீர்படுத்திக்கிட்டே நிதானிச்சுக்கிட்டே வரும்போது ஆண்டவர் வந்து நான் செத்துட்டேன். ஆண்டவர் வரும்போது மறுவப்படுத்த சொல்லிட்டேன். நான் செத்து போகும்போது நான் என்ன செய்வேன், பரிசுத்தமாக செத்துட்டேன். இப்போ அந்த தெய்வ காலசத்தை என்னோட காலம் கேட்கும். நான் பறந்து போயிடுவேன். முதலாவது காலசத்தை விட முதலாவது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற இது வந்து பரிசுத்தம் மெயின். ரைட்டா? இந்த பரிசுத்தம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எல்லா காரியங்களையும் பரிசு. இப்போ நகை போடாதவன் மேலே போக முடியாது அப்படின்னு சொன்னான். இப்போ நான் நகை போட்ட காலங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நகை போடாத காலங்கள் வரும்போது இந்த சத்தியத்தை நான் சொல்லணும்னு சொல்லி அப்போ நானும் ஆசுத்தரத்தில் தான் இருந்திருக்கேன் ஆளுகைக்கு. இப்போ நகை போட்டுட்டு நான் என்னுடைய உயிர் புரிஞ்சிச்சுன்னு சொன்னேன். நான் வந்து இந்த முதலாவது மருத்துவம் முதலாவது எழுந்திருப்பேன் போக முடியாது. எப்படி சொல்ல வரேன்னா இது பூமிக்குரிய போகும். ஒன்றும் வெள்ளையே அவருடைய நம்ம ஆண்டவர் தாளந்து கொடுத்தோட்டே என்ன சொல்கிறார், எனக்கு கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். கணக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறார். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை அப்படின்னு பார்க்கும்போது என்னுடைய சுய சம்பாத்தியமாக இருந்தாலும் அவருக்கு கணக்கு கொடுத்தாங்க. நான் அதை போட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கணக்கு கொடுத்தாங்க. நீ கொடுக்கறது எல்லாமே எதுக்குன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. நான் வந்து சொந்தத்தில் நான் சம்பாத்தியம் பண்ணி நான் எல்லாமே வாங்கி நான் நகை போட்டுக்கிட்டேன் அப்படின்னு அதுக்கு ஆண்டவருக்கு நான் கணக்கு எல்லாமே பிள்ளையா புருஷனா நம்முடைய உடைமைகள் எல்லாமே அவர் கணக்கு கொடுக்குற ஒரு தாளந்து கொடுத்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம வந்து இருக்கிறோம். ரைட்டா? இப்போ நான் கணக்கு கொடுத்தோம். இப்போ நான் போட்டுட்டு நான் சொந்த சம்பாத்தியம் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் நம்ம டீப்பாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு காலங்கள் நேரங்கள் வரும்போது சார் கத்தை வந்து அவங்களுக்கு இருதயத்தை பார்ப்பேன். கத்தை வழிநடத்துவதே பார்ப்பேன். என் புருஷன் கட்டாயத்தில் போட்டிருக்கேன், என்னுடைய சமுதாய கட்டத்தில் போட்டிருக்கேன், என்னுடைய கலாச்சார கட்டாயத்தில் போட்டிருக்கேன், என் பிள்ளையோடைய கட்டாயத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லலாம். அது வந்து அசுத்தாவின் ஆளுகை. அதெல்லாம் முறியடிச்சு வரணும் அப்படின்னா அதுதான் பரிசுத்தம். ஈஸியாக வந்து பரிசுத்தம் கிடைக்கும். ஈஸியாக பரிசுத்தம் கிடைக்கும். அப்போ நான் இப்போ இவங்க விக்டோரியா மகாராணி என்ன பண்ணாங்க, கடைசி வரைக்கும் வந்து அவங்க போட்டிருந்தாங்களா போடலையா அப்படிங்கிறது தெரில. அப்போ அவங்க வந்து கல்லறைக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உயிரோடு இருந்து நகை போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க எங்கே போக எப்படி வெப்ப போக முடியாதுன்னா முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்படிங்கிற இடத்துல அவங்க போக முடியாது. தேவ எக்கால சத்தம் கேட்கணுமே அவங்க எனக்கு போக முடியாது. இன்னைக்கு நான் நகையோட நம்ம செத்துருந்தேன்னா நினைச்சிட்டு கணக்கு கொடுத்தாங்க இல்லையா, ஒரு காசு கொடுத்ததுக்கு மட்டும் இடத்தை விட்டு புறப்பட மாட்டேன் அப்படின்னு எல்லா வசனங்களும் எல்லாத்துலேயுமே கோர்த்து தான் நம்ம பார்க்கணும். இது இந்த இடத்துக்கு இது இந்த இடத்துக்கு நம்ம விஷயக்கூடாது. கோர்த்து பார்க்காத பிசாசு சொல்ல மாட்டோம். அப்போ நம்ம கணக்கு கொடுக்குற கட்டத்தில் இருக்கும்போது நான் நகையோடு செத்துட்டேன்னா செத்தப்பறம் எடுத்துருவாங்க அப்படின்னு சரீரம் இருக்கும்போது நகையோட நான் இருந்தேன். அப்போ அந்த ஆசை என்ன செய்யுது, அந்த விட்டு இருக்கலையா அதைத்தான் கட்ட பார்ப்பா. நான் இல்லை மற்றவங்க ஆசைக்காக போட்டிருக்கேன்னா அது பிசாசனுடைய வார்த்தைகள். பியூரிஃபைட் ஆகிட்டாங்கன்னா இப்போ நகை போடாதவங்க எல்லாருமே போயிடுவாங்க அப்படின்னா அதில் கனி இருக்குது, கனிகள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறேன். ஆனால் கனிகள் இருந்தால்தே நம்ம அதுலேயும் போக முடியும், மறுரூபப்படவும் முடியும், எதுவும் போக முடியும், முதலாவது வீட்டிலையும் போக முடியும், எல்லாமே அடங்கி இருக்குது. இதில் வந்து இப்போ நான் கனி இல்லாமல் நான் நகையை கட்டலாம் நம்ம போக முடியாது. ஆனால் சீர்படுத்துகிறது தேவை. ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் கடந்து வரும்போது அந்த ஃபுல் பியூரிஃபைடு கத்த நேரம் நடத்துகிறது தேவை. இப்போ நான் நகை போட்டுட்டு நான் வந்து பரிசுத்தமாக இருக்கேன்னா அங்கே அங்கே இடமே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் நீ நகை போட்டு ஒழுக்கான பரிசுத்தம் சொல்லவே முடியும். ஆண்டவருக்கு கலர் கொடுத்தீங்க. இப்போ ஒரு வீட்டுக்காரர் சம்பாத்தியம் பண்ணி கொடுத்தாரு இல்லை என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் போட்டேன் அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். ஒரு ஊழியக்காரனுடைய மனைவியை வந்து நகை போட்டாங்கன்னா அவன் சுத்தமாகவே போக முடியாது. ஏன் போக முடியாதுன்னா இது யாருடைய பண்ணாங்க, அவங்க சுய சம்பாத்தியம் கிடையாது. சர்ச்சுக்கு வர்றவங்க கர்த்தர் சொல்லி காரியங்கள் நடத்தி அதில் வர்ற காணிக்க பணத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து நகை போட்டாலும் ஒரு ஊழியக்கார மனைவி நகை போட்டாலும் அப்படி சுத்தமாக போக முடியாது. மாடக்குளம் பேரனா சாலமனா போக முடியும். சாலமன் இப்போ இருக்கிறவர் முன்னாடி இருக்கிறவர் இந்த ஹாரிஸ் டக்லீப் தாங்க போட்டிருக்கேன். போக முடியும், கண்டிப்பாக போக முடியாது. அடித்து சொல்ல போக முடியாது. எப்படி போக முடியாது? சுயத்தில் சம்பாத்தியம் பண்ண அவனுக்கே கணக்கு கேட்குறான் அப்படின்னா இவனுக்கு எப்படி கேட்பாரு? அந்த இதுதான் இப்போ பார்த்தோம்னா கல்வி என் காசு எப்படி உன் காசு சொல்லுங்க. உலகத்தில் விசுவாசியாக இருக்கட்டும் அவிசுவாசியாக இருக்கட்டும் இல்லை ஆண்டவரை தேடாதவனாக இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் கணக்கு கொடுக்கணும். அங்கே என்ன போட்டிருக்கா தாழ்ந்து வாங்கினவன் நீ விசுவாசி அவிசுவாசம் போட்டிருக்கா இல்லை இல்லை டோட்டலாக தான் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன பண்ணிடுவாங்க தாழ்ந்துன்னு தரமா அப்படின்றாங்க.
அங்கேயும் பிசாசு மாற்றிட்டு இருக்கேன். நிறைய அந்த சிஎஸ்சி பாஸ் ஆர்சி பாஸ் சார் போக மாட்டாங்க ஃபாதர்ஸ். சிஎஸ்சியில் நிறைய நகை போட்டுப்பாங்க. ஃபாதர் மோதிரம்லாம் போட்டுப்பாங்க. செடி போட்டு யார் வந்து கேட்டாலும் தெளிவாக சொல்லுவேன். ஆடியோ வீடியோ பார்த்துட்டு என்னம்மா அப்படின்னு அவங்க வந்து பேசி பாருங்க. பேசினா கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். யாருக்கு பயப்படுது? சத்தியத்தை சொன்னதுக்கு பயப்படணும். அப்படி எல்லாமே பண்ணுவோம். பண்ணி போட்டோம். இன்னைக்கு போனாலும் மாமா பண்ணி பரல முடியாது. அதை குறித்து எனக்கு பயங்க. யார் வேணாலும் வந்து பார்க்கட்டும், பேசட்டும், என்ன வேணாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை. அப்போ சத்தியத்தை சொல்லும்போது சத்துருவானோட வசனம் இருக்குது. சத்தியத்தை சொல்ல சத்துரு அவனுக்கு கோபம் கொடுத்துக்கிட்டே வரணும். வரட்டும், பேசி பார்க்கட்டும். கண்டிப்பாக வந்து இந்த உலகத்தின் காரியங்களில் நம்ம வந்து மடங்கி படுத்துட்டோம். நம்ம ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்பா அந்த நாட்களில் வந்து பீலையாம என்ன பண்ணான், அடுத்து வந்து மோசை வந்து அதை வெட்டி அவனை கொலை பண்ணுற அளவுக்கு கத்தர் வந்து கொண்டுட்டு போகிறாரு. அவன் குறி சொன்னேன் அப்படின்னு குறி சொன்னாலும் அவன் பண்ண அணியானே அவன் பண்ணி பெரிய இருக்குது. இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய ரட்சிப்பு கடந்து வருகிறது. அவரை வந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இதில் நான் வந்து காணிக்கை வாங்கிட்டு நான் ஆட்டம் போட்டேன் அப்படின்னா கனவு ஆட்டம் போட்டுட்டு அந்த உணர்வு வரும்போது நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா மன்னிக்கிறது. இந்த அந்த கிறிஸ்து நாய் வரும்போது அந்த உணர்வு வராது. யாராவது ஜான் ஜெபரத் தாவிது அப்படின்னா நான் இப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த உணர்வு வராது. பிரசுதமுக்கு கூப்பிட்றேன் ஜான் ஜெபரத் 10 பேர் உயிரோட போட்டோம். தண்ணியை திராட்சரசமாக ஏ வாடா இங்கே வா, நான் செய்கிறேன், நீ வாடா. கூப்பிட்டா என்னத்துக்காக? யார் சொல்லுவான்? அந்த கிறிஸ்து. பரிசுத்தவங்களுக்கு விரோதமாக எழுமை எவனுமே என்ன செஞ்சாரு? வரலாற்று போகணும். என்ன நினச்ச அதுதான் அவனோட அவனுக்குள்ளே இருக்கிற அந்த கிறிஸ்து. அவனுக்கு சப்போர்ட்டாக பேசினான். சரி, அவன் பேசினான் அந்த கிறிஸ்து. சார்லஸ் ரேன்னு சொல்லினான், அவன் அந்த கிறிஸ்து. அங்கங்கே இப்போ வட இந்தியாவில் ஒருத்தர் இருக்கு அந்த கிறிஸ்து. அங்கங்கே அந்த கிறிஸ்துனால எழும்ப தான் செய்யுது. அதை நம்ம பார்த்து கவனம் மனுஷன். அவங்க நம்ம நியாயம் இருக்க வேண்டியது. வசனத்தின் பிரகாரம் நரகத்துக்கு போவான்னு சொல்கிறான். நியாயம் இருக்க அந்த கிறிஸ்து கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவேன். நம்ம பார்த்துக்கிறோம். நல்லதுக்கு இந்த நல்ல கெட்டவங்க நல்லதுக்கு நான் அங்கேயே போகாது. இருக்கிற ஒரு பாஸ்ட்டு கையில் போய் ஒடுக்கமாக இருந்து அவர் சொல்கிற சத்தியத்தை கேட்டு போனாலே எனக்கு பரல முடியாது. அங்கிட்டு போய் இங்கிட்டு போய் பார்க்கறதுனால அவனுக்கு போல பெரிய சிக்கல் வருது. ஏன் பஸ் சிஎஸ்ஐ பாட்டு நல்லா தான் இருக்குது. அப்புறம் கடந்து வந்து பாஸ்டர்ஸ் எழுதின பாட்டுகள்லாம் நல்லா தானே இருக்குது. அதை படிச்சுருப்பாங்க. கற்றுங்க அந்த வார்த்தைகள் தான் பாட்டாக படிக்க சொல்கிறாங்க. அவன் மட்டும் நல்லா இருக்கு, இவன் மட்டும் நல்லா இருக்கு, இவன் நல்லா இருக்கு, அவன் நல்லா இருக்கும் போகும்போது அந்த கண்களை அலைய விடும்போது எனக்கு சில பாவத்துக்குள்ள நம்ம நகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பேர் விடுங்க 1 பேர் விடுறவங்களா நகைக்கு மூணு மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாகிறாங்க. கரெக்டாக சொல்லி முடிச்சிட்டாரு. எல்லாமே சொல்லிட்டார்ல. பொண்ணு அலங்காரமான உடுப்பு, உயர்ந்த வஸ்திரமான உடுப்பு, மயிரை பின்னி அப்படிங்கும்போது ஹேர் ஸ்டைல் அதை கூட தவறுன்றார். அதை கூட தவறு. ஆமாம், இது இருக்குது அப்படின்னா பேதுரு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு வேலை ஆவியானவர் பதிவு பண்ணி வச்சுட்டாரு. நாம சில எடுத்துக்கிறது இல்லை. நகை போடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறேன், அது பிறகு நம்மளால் நடக்க முடியாத காரியங்களை கற்று பேச மாட்டார், எழுதி வைக்க மாட்டார். நடக்க முடியாத நடக்க இயலாத காரியங்களை வந்து எழுதி வைக்க மாட்டார். இப்போ இவங்கெல்லாம் வந்து அந்த கிறிஸ்தனாயோடையவன் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க. அந்த முதலாவது உயிர்த்தல்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ வந்து எந்திரிக்க மாட்டாங்க. ஆனால் கடைசியில் ஒரு உயிர்த்தல் இருக்கு இல்லையா, நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து டோட்டலாக வந்து எல்லாருமே எந்திரிப்பாங்க. மரித்தோர் யாவர் வந்து அந்த சமுத்திரம் பாதாளமாக வந்து ஆண்டவர் இடத்துல போகணும். அப்போ எல்லாருமே எந்திரிச்சிடுவாங்க. பசுத்தவங்க ஏற்கனவே எழுந்திரிச்சு முடிச்சுருவாங்க. அவங்க ஆண்டவரோட சொன்ன ஆளுகையில் சிங்காசனத்தில் நியாயம் தீர்க்க வர்றவங்க இருப்பாங்க. இந்த லாஸ்ட்டு நியாயத்தீர்ப்பின் நாள் எழுந்திருக்கிறது டோட்டலாக ஆதாமிலிருந்து ஆண்டவர் வந்து என்னைக்கு வந்து இந்த அந்த கிறிஸ்தன ஆட்சியெல்லாம் முடித்து அழிக்கிறார் இல்லையா,
அது வரைக்கும் உள்ள ஆட்கள் எல்லாருமே டோட்டலாக வந்துடுவாங்க. எத்தனை கோடி ஜனம் வந்து அன்றைக்கி நிற்குமா முன்னாடி நிற்குது. அப்போ தான் வந்து நியாயத்தீர்ப்பு. அது நியாயத்தீர்ப்புன்னா இப்போ இருக்கிறதா அடுத்த நியாயத்தீர்ப்புக்கு பிசாசில் வந்த கிரிகளை அழிக்கிறதுக்கு சரி நியாயத்தீர்ப்பு. அங்கே டோட்டலாக பிசாசையும் நியாயம் தீர்த்து நரகத்துக்கு அனுப்புவார். மனுஷனையும் சரி கீழ்ப்படியாக எல்லாரையும் வந்து நியாயத்தீர்ப்பு வைப்பாங்க. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் போட்டவன் போடாதவன் எல்லாம் சத்தியத்துக்கு அறகுறை நடந்தவன் எல்லாருமே நியாயத்தீர்ப்பு முன்னால் நிற்பாங்க. அந்த நியாயத்தீர்ப்பின் நாளில் முன்னாடி நிற்கும்போது தான் அவனவனுக்குரிய ஒரு இடத்த கற்று வந்து ஆயத்தம் பண்ணுறது இருக்கிறது. அது எப்படி ஆயத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்படும். பரலோகத்துக்கு போகிற பரிசுத்தம் கண்டிப்பாக. இதில் இருக்கிற வந்து அந்த கிறிஸ்து நியாயனுடைய வந்து கரெக்டாக நரகத்துக்கு போயிடுறேன். அதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. அதுக்கிடையில் இப்போ ஒரு வரகுறையாக இருக்கேன், என் புருஷன் சொன்னேன், என் பிள்ளை சொன்னேன், நான் எப்படி இருந்தேன்னு சொல்லி ஒரு பயந்த சுபாவோட ஆட்களாக இருக்காங்கன்னா அவங்கள வந்து கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பார் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்படலாம். அவங்களை எந்த இடத்துல வைப்பார் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்படலாம். ஆனால் பாதாளம் நரகம் ஆண்டவருடைய பிசாசனுடைய அக்கினி கடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த 21வது அதிகாரத்தில் பாருங்கள், வெளிப்படுத்தல் 21. பயப்படுகிறோமா? 20 வந்து பார்த்தீங்கன்னா 20:14 வருஷம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இந்த மரணமும் பாதாளமும் அக்கினி கடலில் தள்ளப்படும் போது இந்த மரணத்து நித்திய மரணம், நித்திய பாதாளம் அது எப்படி அப்படிங்கிறது பின்னாடி நம்ம வந்து உள்ள நம்ம ஆராய்ஞ்சிப்போம். இதுதான் அந்த லாஸ்ட் கட்டம். அப்போ இந்த மரணமும் பாதாளமும் பார்த்தீங்கன்னா மரணமும் பாதாளம் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷங்க, இது 13 வருஷம் ஃபஸ்ட்டு. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. இந்த மரணமும் பாதாளமும் போது இதில் உள்ள ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாளுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. 12 வருஷங்க. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்படி 11 வருஷங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீட்டிருக்கிறவரையும் கண்டேன். ஆமாம். இப்போ இந்த மரணமும் பாதாளத்தில் இருக்கிற எல்லாரையும் வந்து சொன்னால் அந்த நியாயத்துக்கு முன்னாடி வந்து யார் அவங்க வராட்டியும் சரி பூமியும் மரணமும் பாதாளம் அப்படிங்கும்போது அந்த மரணத்துக்குரிய கட்டில் இருக்கிறவங்க பாதாளத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. நியாயத்தீர்ப்பு நாள் வந்து முன்னாடி நிற்பாங்க. இப்போ மரணமும் பாதாளமும் வந்து நித்திய நரகத்துக்கு 2வது ஆக்கினைக்குள்ள உள்ள கொண்டு போகப்பட்டாங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய சரீரம் தான் இல்லை. கர்த்தர் அதுலேயும் கிருபை பாராட்டுறார். அவர் படைச்ச சரீரம் பரிசுத்தவங்களுக்கு டோட்டலாகவே உயிரோடு எழும்பும்போதே சரீரத்தோட இன்னொருடைய சரீரத்தை வந்துடுவாங்க. அந்த பிசாசுக்குரிய அந்த ஆக்கினைக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சரீரத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா அதுக்குள்ளே போட்டுருவாங்க. அதுக்குள்ளே பிசாசினுடைய ஆளுக்கு இருக்கிற நரகத்துக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த ஆத்மாவை தான் கர்த்தர் பெரிய திட்டத்தை ஆத்மானா இப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தர் நான் சொன்னேன், ரட்சிக்கப்படாத ஒருத்தர் அவனுடைய சரீரம் தான் அந்த பிசாசினுடைய நரகத்துக்குள்ளே போகும். அவனுடைய ஆத்மா வேற ஒரு இடத்துல வச்சு ஒரு வாதிக்கிற இடத்துல வச்சு அவனுக்கு சரீரம் கொடுப்பாரு. வேத வல்லுனும் அப்படிதான் சொல்கிறாங்க. ஆனால் இது இதில் இல்லை. பட் ஆனால் வேத வல்லுனும் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த சரீரம் வந்து நமக்கு வந்து இங்கேயே நம்ம பரிசுத்தம் ஆகிடணும். ஏன் டோட்டல் கரப்ஷன் சரீரமே டோட்டல் கரப்ஷன் ஆகிடுது. கரப்ஷன் ஆனதுனால அந்த கரப்ஷனான சரீரத்தை வந்து மரணமும் பாதாளமும் நரகத்துக்குன்னா மனுஷனை அப்படியே கொண்டு போய் தேவன் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நமக்கு தெரியல, ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. வேத வல்லுன்னு சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம். அந்த சரீரம் இப்போ அந்த பாடி இல்லையா, அந்த பாடி மட்டும் நரகத்துக்குள்ள போயிடும். அவனுக்குரிய ஆத்மா ஆவி வச்சுக்கோங்க, அது மட்டும் அவனுடைய பனிஷ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது வேத வல்லுநருக்கு தருது. அவர் படைச்ச சரீரத்தை கூட பிசாசின் ஆக்கிரமிக்குள்ள கொடுக்க மாட்டாரு அப்படின்னு வேத வல்லுநர் கருதுறாங்க. அவர் படைச்ச சரீரம் கரப்ஷன் ஆனால் அந்த சரீரத்தை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவர்கிட்ட தேவன் தந்த ஆவி தேவனத்துக்கு திருமணம் இருக்கு இல்லையா, இந்த ஆவி வந்து வேறொரு இடத்துல வந்து
அந்த நரகத்தில் வந்து ஒரு தொந்தரவு ஆக்கினைக்குள்ளாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வேத வல்லுநர் சொல்கிறோம். சரீரத்தில் இருக்குது, சரீரம் வந்து நரகத்துக்கு போயிடும், சரீரத்தோடு இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. அதுலேயுமே கர்த்தர் கவனமாக இருப்பார். அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் நம்ம எதுக்கு போகணும்? அசுத்தமாக போயிட்டோம்னா ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. ஆண்டவரை கருத்தில் கொடுத்து அவங்க தவறு பண்ணும்போது அவங்க ஒரு உணர்வுள்ள ஒரு மனசாட்சி வேணும், தெளிவுள்ள மனசாட்சியா, தெளிவுள்ள மனசாட்சியில் சூடுண்ட மனசாட்சினா அது பிசாசு நான் செய்கிறது ரைட்டு. ஒரு தெளிவுள்ள மனசாட்சி. ஆண்டவரே நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து தப்பு பண்ணிட்டோம்னா ஒப்பு கொடுத்துட்டோம்னா அடுத்து அந்த தப்பு ஒப்பு கொடுத்துட்டோம்னா மன்னிப்பு கேட்குற ஒரு சிந்தனைக்குள்ளே வரலாம். இதை நான் இதுக்கு போய் நான் மன்னிப்பு கேட்கறதாகும்போது தான் இதில் கவனமாக இருக்கணும். நான் என்ன செய்யலாம், மனுஷனை பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது. இவங்க மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா, ரோட்டில் இருக்கிற பிச்சைக்காரனை பார்க்குறவங்க அவன் எந்த மாதிரி கோலத்தை தெரியும், அவன் மனுஷன் மதிக்கணும். ஓடியாந்து கேட்குறேன்ல, பிச்சை கேட்குறாங்க, தொட்டு கூட கேட்குறேன்னா ஃபுல்லாக வந்தேன் சர்ச்சுக்குள்ள நம்மதே வரட்டுறேன். ஏன்னா தேவனுடைய ஆலயம் எப்படின்னா வெளியில் போப்பான்னு சொல்லி சொல்கிறோம். அதுலேயும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. தங்குற ஒரு ஆலயங்களுக்கு நீ பிச்சைக்காரன் வந்து விடுவான், அவனால ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காரணும்னா அவன் உட்கார மாட்டேங்கிறேன். ஆனால் அவனுடைய பிச்சை எடுக்கிற நோக்கத்தில் வந்து அவன் தன்னுடைய தகுதியை பார்க்கறேன். பிச்சை தன்னுடைய வஸ்திரத்தை பார்க்கணும். இப்படி இருந்தாலும் பிச்சை போடுவோம்னு நினைச்சிட்டாங்க. நான் வஸ்திரத்தை மாற்றாமலே வந்து பிச்சை கேட்குறேன், எப்பேற்பட்ட காலம் தட்டி கூட பிச்சை கேட்குறேன். பிச்சை எடுக்கிறதுக்கு அவருடைய வஸ்திரத்தை மாற்ற மாட்டேங்கிறான், தாடியை வடிக்க மாட்டேங்கிறான், தலையில் என்ன, ஏன்னா நல்லா நீட்டாக பிச்சை போட மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியுது. அப்போ பிச்சை எடுக்கிற ஒரு குறிக்கோள் உடையவனே அந்த மாதிரி அவனுடைய சுபாவத்தை மாற்றிக்கிறான். நம்ம ஏன் மாற்ற முடியும்? இந்த அளவுக்கு ஒரு டீப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா நம்ம அந்த பரிசுத்தத்துக்கு மேலே போகிறது வாஞ்சையா இருக்கிறது இல்லை, நமக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. அவங்களோட நம்ம மேலானவர்களும் இல்லை, இதை விட பெரிய பெரிய காரியங்கள் செஞ்சவங்க இருக்கிறாங்க. பவுல் அந்த இடத்துல டிப்டாப்பாக போனாங்க அப்படிங்கிறது நமக்கு வேறு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை கரெக்டாக வந்துடுறாங்க. இப்போ நமக்குமே வந்து ஒரு நம்ம நான் ரசிக்கப்பட்ட காலம் உள்ள பரிசுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒயிட்டு ஒரு வேஷ்டி, ஆளுமுறை வேஷ்டி தான், அந்த 8 முறை வேஷ்டியோட ரெடி பண்ணாங்க. ஆளுமுறை வேஷ்டி ஒரு வெள்ளை சிப்பா பரிசுத்தத்துக்கு மேலே கலந்து போகிறாங்க. அகஸ்டின் ஜெபக்குமார் அதே மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் ஆரம்பத்தில் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த இடுப்புக்கு கீழே கொண்டு வரது நல்லது. இப்போ உள்ள பசங்களாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி அந்த விஜய் மாடலை போட்டுப்பாங்க, தவறு பின்பற்றுறது அதெல்லாம் தவறு. நல்லா கொஞ்சம் நீட்டாக போட்டு மறைக்கணும், தன்னுடைய உறுப்புகளை மறைக்கிறது தான் பசங்க. வேஸ்ட் ஜிப்பா வந்து அவர் ஒயிட் ஜிப்பா மட்டும் ஒயிட்டில் வந்து பாதை கூட இது வரைக்கும் நல்லா நீட்டாக